25 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா தேசத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் போனேன். அங்கெல்லாம் இண்டோர் மீட்டிங் தான். அங்கே மெத்தடிஸ்ட் சர்ச் மூலமாய் பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். எனக்கு ஒரு கவலை, இங்கே மைதானத்திலே பேசி பழகிட்டேன்னா அங்கே சர்ச்சுக்குள்ளே பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. போயிட்டு வந்து ரூமில் வந்து மொதல் நாள் கண்ணீரோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஒரு ப்ரீச்சிங் விசாவோடு இங்கே வரணும், நீங்கள் அதிசயம் செய்ய மாட்டீரா என்று நான் ஜெபம் செய்தேன். அடுத்த நாள் கூட்டம் முடிந்து வீட்டுக்கு ரூமுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது, பிரதர் நாளைக்கு இரவு எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வர முடியுமா, தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் யாரம்மா, எனக்கு ஜெபித்தீர்கள், அற்புதம் நடந்தது, நான் சாட்சி சொன்னேன், அந்த சகோதரி தான் என்றார்கள். உடனே போதகருக்கு ஃபோன் அடித்தேன். அவங்க அதற்கு பாத்திரவான், நாளைக்கு நம்ம டின்னருக்கு அங்கே தான் போகிறோம் அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் கூட்டம் முடிந்தது, டின்னருக்கு போனோம். வீடே ஒரு ஏக்கரில் இருக்குது. ஒரு 100 பேர் அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. பார்த்து வெரைட்டியாக சாப்பாடு வச்சுருக்காங்க. சாப்பிட்டோம். அப்போ தான் நைஸாக கேட்டேன், இது யாருடைய வீடு அப்படின்னு. அந்த சிஸ்டர் பரிமாறிக்கிட்டே சொன்னாங்க. அப்போ போதகர் சொன்னார், இது இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் PWT பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வீடு, அவருடைய மனைவி தான் இவர்கள் என்றார். அவர் வந்தார். ரொம்ப சந்தோஷம், இனிமேல் இந்த தேசத்துக்கு வருவதற்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உடனே செய்து தருகிறேன். அந்த முறையே நாங்கள் கோலாலம்பூரிலே செந்தூல் என்ற இடத்துல எங்களுடைய அலுவலகத்தை தொடங்கினோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் வந்தேன். நம்ம ஊர்லேருந்து போன பசங்கள்லாம் வேலை தேடி அங்கே இருந்துட்டு அலைஞ்சி பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஏஜென்ட்டை ஏமாந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து, அண்ணே என்னடான்னு கேட்டேன். சொன்னாங்க, அண்ணே ஏஜென்ட் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஏமாற்றிட்டானே, இப்போ எங்களால் வெளியே வர முடியலை, போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சு இருக்கிறோம், பிடிச்சா எங்களுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க, வெளியே வர முடியாதுன்னு. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. உடனே ராத்திரியில் ஒரு ஃபோன் அடித்தேன் அந்த மந்திரிக்கு. சார் நான் சொல்லுங்கள் சார். இல்லை, எங்கள் பசங்க இப்படி பாஸ்போர்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டு இப்படி விசா இல்லாமல் காவல்துறைக்கு பயந்து ஓடிட்டுருக்காங்க, ஏதாவது செய்ய முடியுமோ? ஓ காட், இந்த விஷயத்தில் நான் ஒன்றுமே செய்ய முடியாதே, இது பெரிய குற்றம் எங்கள் நாட்டில். நீங்கள் கேட்டுட்டீங்க, நீங்கள் கேட்டும் நான் ஒரு உதவி செய்ய முடியலையே, சரி வைக்கிறேன், யோசிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டார். நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். 4 நாட்களில் மந்திரி சபையை கூட்டினார்கள். ஒரு புது சட்டத்தை போடுகிறார்கள். இப்படி விசாவை மிஸ் பண்ணி ஏஜென்ட்டுகளால் ஏமாந்து இப்பொழுது பயந்து வாழ்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடலாம். அவங்களே ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு சென்னையில் வந்து எல்லாரும் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போன ஒரே ஒரு காரணத்திற்காக தேவன் போகுமிடமெல்லாம் என்னோடு வந்தார், கைகளை சட்டி.